எப்ப நான் ஒண்ணு சொன்னேனே ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. நான் சொன்னாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எதுக்கு ஏன்டா பேசிட்டு இருக்க? எதுக்கு சார் கத்துறீங்க? இப்ப யாரு மேடம் கத்துறா? இப்ப யாரு கத்துறா? கத்துறீங்க சார், மெதுவா பேசுங்க. நான் எங்க மேடம் கத்துனா? போங்க போங்க. எதுக்கு சார் மேம் மேம்னு கூப்பிடுறீங்க? நீங்க சாருன்னு கூப்பிடுறீங்களா? நான் மேம் கூப்பிட கூடாதா? போங்க போய் உட்காருங்க, போங்க, கத்தாதீங்க. வாங்க சார், வாங்க வந்து உட்காருங்க சார். தெரியும் மேம், உட்காருங்க உட்காருங்க. எங்களுக்கு தெரியும் மேம், உட்காருங்க. இப்ப எதுக்கு மேடம்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சார்னு சொல்லும்போது நான் மேடம் சொல்லக்கூடாதா? ஹாய் ஹாய். நெல்லை ஹாப்பி கப்பல் என்ன திடீர்னு ஏப்பான்னு கூப்பிடுறவங்க மேடம் சார்னு கூப்பிடுறாங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தலைவன் தலைவியோட பட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தலைவன் தலைவி ரிலீஸ் ஆயிருக்குல, நேற்று ரிலீஸ் ஆனது. விஜய் சேதுபதி அண்ட் அவங்க பேர் என்ன, நித்யா மேனன். நித்யா மேனன் நடிச்ச படம் நாங்க பார்த்துட்டு வந்தோம். படம் தரமான படம். படம் வந்து தரமான படம். அவர் சொன்ன மாதிரி. என்ன டைரக்டர் யாரு? பாண்டியராஜ். பாண்டியராஜ் படம்னாலே அல்டிமேட் தான். அதுவும் இது ஒரு ஃபேமிலி, அதுவும் நியூலி மேரீடு, அவங்களோட லைஃப்ல ஒரு 1 இயர் 2 இயர்க்குள்ள நடக்கிற விஷயத்த அப்படியே காட்டியிருக்காரு. எல்லாருக்குமே, கல்யாணம் ஆன எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். நான்லாம் வந்து ஒரு சில இடத்துல யாருமே வந்து ரியாக்ட் பண்ணல, நானும் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா லைவா நடக்கும்ல. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆள் தானே, இவங்க வேலையே அதுதானே. எதுக்கு சார், எதுக்கு இப்ப குறை சொல்றீங்க? மேடம் கொஞ்சம் இருங்க. நம்மளை கத்த வைக்கிறது இவங்க தான். சம்பந்தமே இல்லாம ஒரு சண்டையை இழுத்து அதை கடைசியில வந்து நான் தான் அதை முடிச்சு வைக்கணும், அந்த மாதிரி கொண்டு போறது இவங்க தானே. இவங்க வேலையே அதுதானே. அப்புறம் நம்ம கத்தாம என்ன செய்வோம்? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். போங்க மேடம் போங்க. பின்னாடியே வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வாங்க. அது நாங்க தானே வரணும் மேடம். அது உங்க கடமை. என்ன கடமை? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நம்மளை கடைசியில குறை சொல்றது அவ்வளவு. ஆனா இவர் தாங்க இப்படி. விஜய் சேதுபதி அப்படி கிடையாது. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா இருக்காரு. அரசிங்கிற பேரை பேரரசின்னு கூப்பிடுவாரு பாருங்க. அவர் ஆக்ட் பண்றாரா, உண்மையா பண்றாரா, எதுவுமே சொல்றதுக்கு முடியல. அப்படி ஒரு ஆக்டிங். ஆமா ஆமா ஆமா. இவன் நல்லா ஆக்ட் பண்ணுவா. இவ்வளவு விடவாங்க நடிக்க முடியும் வீட்டுல? என்ன நடிப்பா? அவ்வளவு போலாம் சார். நீங்க ஏன் பர்சனலா போறீங்க? இல்ல மேடம், படம் அதுதானே. உங்க கேரக்டர் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கல்ல. என்ன பண்ணுவான் அந்த ஆள் வந்து? நம்ம இவரு முதலமைச்சர் சொன்ன மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கம் போல 2 பக்கம் அடி வாங்குறேன்னு சொல்லிப்பாரு, ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிப்பாரு. அதே மாதிரிதான் நாங்க தான் அந்த சைடு அடி வாங்குறோம், இந்த சைடு அடி வாங்கிட்டு நடுவில் மாட்டிட்டு முழிக்கும். அதை அப்படியே அழகா சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி. செம்ம படங்க, கண்டிப்பா போய் பாருங்க. சரி, அப்புறம் படத்தோட அப்படி டீட்டெயிலா போயிடலாமா? ஆமா, பாண்டியராஜ் டைரக்டர் யாருன்னு தெரியும்ல, நம்ம சிவகார்த்திகேயன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார்ல மெரினா படத்துல, அவர் தான். பசங்க படம். அப்புறம் கடைக்குட்டி சிங்கம், இந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் நான் அழுவேன். நம்ம இந்த மாதிரி படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணவர் தான் பாண்டியராஜ் சார். அவர் இப்ப இந்த படம் எடுத்திருக்காரு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒருவேளை அவரும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளவு தத்ரூபமா படம் வந்திருக்கு. ஐயோ ஏங்க, ஒரே ஸ்பாட்ல தாங்க படம் ஃபுல்லாவே. ஆனா எப்படி அது வந்து அவ்வளவு நேரம் ஒரே ஸ்பாட்ல இருந்து நடக்கிற விஷயத்த பிளாஷ்பேக்ல அதை சொல்றதுல வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு 4 லொகேஷனு, ஒரு பரோட்டா கடை, அப்புறம் ஹீரோயினோட வீடு, அப்புறம் வந்து ஹீரோ வீடு, ஹீரோயின் வீடு, அப்புறம் ஒரு கோயில். இதுலதான் படத்தை ஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஆனா பயங்கரமான மேக்கிங், சூப்பரா பண்ணிருக்காங்க. பரோட்டா கடை அதுவும் எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ரிலேட் ஆகுது. இந்த படம் பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு வந்து பரோட்டா சாப்பிடாம படுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பரோட்டாவை வந்து நமக்கு டெம்ட் ஆக்குற மாதிரியான ஒரு படம். ஏன்னா அவரு பரோட்டா மாஸ்டர். உனக்கும் கனெக்ஷன் இருக்கோ? இல்ல, நான் டான்ஸ் மாஸ்டர்ல. பாவிகளா, பரோட்டா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கனெக்ட் பண்ணாங்க பாருங்க. எப்படி பார்த்தாலும் மாஸ்டர் தானங்க. அவரு இப்படி சுத்துவாரு, நாங்க இப்படி சுத்துவோமோ. ஆக மொத்தம் அவரு வந்து இப்படி குத்துறாரு, இப்படி குத்துவோம். ஆக மொத்தம் மாஸ்டருங்க, 2 மாஸ்டரும். ஆனா அதே மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி இவரு சமாதானப்படுத்துவாரான்றது தெரியல. சரி, படத்துல ஹீரோயின் தான் கோச்சிட்டு போவாங்க மாஸ்டர், இதுல நீங்க ஹீரோ கோச்சிட்டு போறீங்க. சரி, நான் எது கோச்சிட்டு போனோம்னா, நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம், ஒரு அனில் பையன் நின்று கத்திக்கிட்டு கிடக்குனா நம்ம பேசும்போது டிஸ்டர்ப் ஆகாதா, அதுக்குதான் போய் சத்தம் போட்டு. சரி. நீ நினைச்ச கோச்சிட்டு கோவப்பட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அதெல்லாம் போயிட்டு கோச்சிட்டு போறாங்களாம், கோச்சிட்டு. அதுதான் சூடாயுதம் மானம் மாறியாத்தா அப்படிலாம் சொல்லுவாங்களே, வைக்க வேலை ஏதோ அதெல்லாம் இல்லையே. என்ன பண்ண ஆனாங்க நித்யா மேனன், ஐயோ என்னமா நடிக்கிறாங்கன்னு. அவங்க நடிப்பை வந்து நிறைய படத்துல பார்த்திருப்போம். இதுல வந்து அவங்க அவ்வளவு சூப்பரா அந்த கேரக்டரை வந்து டேக் ஓவர் பண்ணி சூப்பரா கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க. எனக்குலாம் அப்படியே மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்ன டயலாக்னா,
அவர் வந்து வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணுவாரு. அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாரு, என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்தவங்க இல்லையா, நீ வந்து இப்படி பிரிஞ்சு வந்ததை அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமா, ஒரு 2 வாரம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறத்துல இருந்து உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, பர்ஃபெக்டான டைலாக். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 வாரம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு சொல்லாம போயிட்டாளே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. 3வது வாரத்துல இருந்து இவளை கட்டிட்டு இவன் தான் இவகிட்ட பாடா படுதான் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய நினைச்சு கவலைப்படுவாங்க. இந்த டைலாகே உங்களுக்கு ரிலேட் ஆகல என்ன? எங்களுக்கு ரிலேட் ஆகும், ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நீங்க பிளானிங் கரெக்டா பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு தான் அது புரியும், உங்களுக்கு தான் அது தெரியும். என்ன என்ன நம்ம ஜென்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு சில விஷயம் வந்து ஓப்பனா பேசணும்னு தோணும். ஆனா நிறைய இடத்துல அதை பேச முடியாது. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வர சீன்ல வந்து பொண்ணோட அம்மாவோ மாப்பிள்ளையோட அம்மாவோ மாப்பிள்ளையோட அக்காவோ ஏதாவது கேட்பாங்க. அதுக்கு பொண்ணு சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ண தோணும், ஆனா பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல ஆனா அப்படிலாம் கிடையாது. உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அது மாமியார் கேரக்டரா இருந்தாலும் சரி, மருமக கேரக்டரா இருந்தாலும் சரி, அவரோட சிஸ்டர்ல நாத்தனார் கேரக்டரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த படத்தை நமக்கு ஐயோ மனசை நினைக்கிறது அப்படியே சொல்றாங்களே அப்படிங்கிறது நீ தெரியும். அப்படியே சொல்றது கதையை சொன்னேன் முதல்ல. என்னன்னு கதை தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், ஈகோ தான் அந்த படத்தோட இது. ஈகோ. அவன் விஜய் சேது கூட ஒரு இதில் சொல்லுவார், எப்படி தான் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு சண்டை போட்டுட்டு இப்படி வாழ்கிறாங்களோ தெரில, ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். செம்ம டைலாக் அது. உண்மையில சொல்லுவேன், நம்ம இந்த ஒரே ஒரு உலகம் தான், இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கே போகிறோம், இதுக்கப்புறம் வேற எங்கேயா போய் மீட் பண்ண போகிறோமா, ஒருத்தர் தான் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரே ஒரு உலகம் தான், அந்த உலகத்தில் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அந்த டைலாக் என்னோடது, அது அவர் சொல்லியிருக்கிறத ஏன் ஸ்டைல நான் சொன்னேன். இந்த உலகத்திலேயே புருஷன் பொண்டாட்டி உறவு தான் ரொம்ப அழகான உறவு. ஆனா அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்குள்ள அடிப்பட்டு மிதிப்பட்டு சின்ன பின்னம் ஆயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்களேன். உண்மையிலேயே அந்த டைலாக் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். என்னன்னா எல்லாருமே ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமா வந்து எல்லா விஷயமும் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள டெவலப் ஆகணும்னு சொல்லி நிறைய பண்ணி சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. பட் பிரிஞ்ச அப்புறம் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்களா, இல்ல அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றத யாருமே வந்து இது பண்ணல. உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனை இல்லை, அஃபெக்ஷனோட தான் இருந்திருப்பாங்க. அந்த அஃபெக்ஷனா இருந்த டேஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே அந்த ஈகோ வந்து கண்டிப்பா இல்லாம படத்தை சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு யாரெல்லாம் டாக்ஸிக்கா தெரிஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான பிளானிங் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது படத்துல. அப்புறம் சரவணன், அப்புறம் அவர் பேர் என்னது, ரோலக்ஸ், அப்புறம் அந்த தூத்துக்குடி அக்கா அவங்க பேர் என்னது, கடைக்குட்டி சிங்கத்துல என்ன செஞ்சு ஐயா வாழை சாப்பிட்டுட்டு போ, பொட்டு அவங்க பேரு. அவங்க பேர் என்னது, பொட்டு இல்ல அது ஓகே. அவங்க ரியல் நேம் தெரியல, கேரக்டர் நேம் வந்து அப்படியே சேனல்ல கூட பாத்துருக்கேன். நல்ல குண்டா இருப்பாங்க ஞாபகம். கடைக்குட்டி சிங்கத்துல கூட வந்திருக்காங்கல்ல, சொல்லிட்டோம்ல ஐயா ஐயா வாயா அப்படி பேசுவாங்களா அந்த அக்கா. அவங்க கலைக்கிருக்காங்க, செம்ம ஆக்டிங். அப்புறம் ஹீரோயினோட அம்மா, அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா யாரு, ஆனா நல்ல ஒரு மலையாள ஆக்டர் இந்த மாதிரி பிலிம்ல நம்ம பார்த்தது இல்ல. ஆனா அவர் இந்த ரோல்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாரு. பொண்ணோட ஹீரோயினோட அப்பா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர். அப்புறம் அதுல வந்து முக்கியமான கேரக்டர்ல வந்து நம்ம யோகி பாபு வந்திருக்காரு. அப்புறம் அவர் பேர் என்னது, சென்ட்ராயன் இருக்காரு. அப்புறம் மைனா, நம்ம டான்சர் கடைசில வருவாரு. அப்புறம் நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர். அப்புறம் இன்னொரு அந்த அவர் பேர் என்னது, மைனோட ஹஸ்பண்ட் பேரு. அவர் நல்ல ஒரு கேரக்டர் ரோல் நிறைய பண்ணுவாரு. நிறைய படத்துல அவர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, அவங்கலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாண்டியராஜ் சார் பையனும் நடிச்சிருக்கான், குட்டி பையனும். இவங்க எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு அப்பப்போ பேசும், பேசும். அதுக்கு பேர் ஜிப்ரிஷ். அதாவது அவ என்ன பேசுறாளோ, ஏன்டா ஏன் உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு அவ பேசி முடிச்ச உடனே அது ஏன்டா அப்படின்னு பேசும் அந்த குழந்தை. அதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா கேப்சர் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன். அவர் வழக்கம் போல 2-3 பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. நல்லா பாடிருக்காரு. அவருக்கு வாய்ஸ் கேட்க ரொம்ப நல்லாவே இருக்கு. கேட்டு பழகிட்டேன். ஆமா, அப்பாவும் பொண்ணும் தான் அந்த சாங் பாடிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சாங். அப்படியே லைவ்லயா போகுது படம். போய் உட்கார்ந்ததுல இருந்து இன்டர்வல் வரைக்கும், அப்புறம் கடைசி போற வரைக்குமே விஜய் சேதுபதி நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போயிருப்பாரு கிளைமேக்ஸ் வரைக்கும். இந்த படம் பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பரோட்டா சாப்பிடணும்னு தோணும். மட்டன் சுக்கா, சிக்கனு இதெல்லாம் கொத்து போட்டு இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு. சரி வடியுது.
கண்டிப்பா இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீ புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல கல்யாணம் எத்தனை வருஷம் ஆனவங்களா இருந்தாலும் போய் பாருங்க. உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பா ரிலேட் ஆகும் எல்லாருக்குமே. படம் பார்த்து படத்துல எப்படி நடக்குதோ அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஒரு எக்ஸாம்பிளான படம் தான் பாண்டியராஜ் நமக்கு கொடுத்திருக்காரு. வீட்டில் நடக்கும்ல, மாமியார் மருமக நாத்தனார் சண்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி திரும்ப சேர்றாங்க, திரும்ப எப்படி இதாகுது, பிரியிறாங்க அப்படிங்கிறது தான் படமா எடுத்திருக்காங்க. ஆன் த ஹோல் நம்ம கதைன்னு சொல்லி நீங்க கதைங்க அப்படி இல்லை, வீட்டில் நடக்கிற கதை தான் இது. உங்க வாழ்க்கையில் நடக்கிறதான் கதையா காட்டியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஆமா, இன்னொரு நல்ல ஒரு ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றோம். ஓகே, அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜாக்சன். அனு. பை.